ஃப்ரெண்ட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். அதிமுக கோட்டைக்குள்ள பாஜக கால் எடுத்து வச்சது இல்லாம அதிமுக கோட்டையோட கனவை சதைச்சிருக்கிறாங்க. இன்னைக்கு அதிமுக பாஜக கூட்டணி வச்சதுல இருந்தே இந்த பக்கம் அதிமுக இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் சோதனை காலம் தான் அப்படின்னு சொல்லணும். 2021 அதிமுகல தான் தோத்தேன் அப்படின்னு ஒரு பக்கம் ஜெயக்குமார் அண்ணன், இன்னொரு பக்கம் சி.வி. சண்முகம், இன்னும் பலர் பகிரங்கமான குற்றச்சாட்டுகளை முன்வைத்தாங்க. அதனால தான் 2024 நாடாளுமன்ற தேர்தல் நெருங்கும் பொழுது கூட்டணியிலிருந்து வெளியே வந்தாங்க. பட்டாசெல்லாம் வெடிச்சு கொண்டாடினாங்க. ஆனா இதே அதிமுக பாஜக கூட கூட்டணி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லும் போது எல்லாரும் எதிர்ப்புகள் தெரிவிச்சாங்க. எதுக்கு இப்ப நீங்க போயிட்டு கூட்டணி வச்சீங்க? 2021 அவங்களால தான் தோத்தோம், எதுக்கு நீங்க போய் கூட்டணி வச்சுன்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராகவே நிறைய இரண்டாம் கட்ட தலைவர்கள், சீனியர்கள் முதற்கொண்டு அவருக்கு எதிராக எழும்பினாங்க. ஆனா இருந்தாலும் எல்லாத்தையும் சமாளிச்சுட்டு இருந்தாரு. காலப்போக்கில் இது எப்படி மாறுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுதான் பிக்ஸ்டு, அவ்வளவுதான், பாஜக அதிமுக கூட்டணி இதுதான் தேர்தலை சந்திக்க போறோம், இதான் பிக்ஸ்டு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனநிலைமையிலே எல்லாரும் இருந்தாங்க. சரி, ஓகே, அப்படியே ஸ்மூத்தா போயிட்டு இருக்கும்போது பாஜக கொஞ்சம் கொஞ்சமா அதிமுகவுக்கு நெருக்கத்தை கொடுக்க ஆரம்பிச்சாங்க. முதலாவது எப்படி நெருக்கத்தை கொடுக்க ஆரம்பிச்சாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, எடப்பாடி பழனிசாமி இங்க தலைமை, அப்படி தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு அதிமுக தான் தமிழ்நாட்டில் தலைமை அப்படின்ற முடிவு உருவாக்கிட்டாங்க. எடப்பாடி பழனிசாமி தான் முதலமைச்சர் வேட்பாளர் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனா அதுக்கப்புறம் எப்படி மாறுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் இல்ல, நாங்க அதிமுக இருந்து ஒரு முதலமைச்சரை தேர்ந்தெடுப்போம் அப்படின்னு சொன்னாங்க. இப்படியாய் போயின்னு இருக்கும்போது அடுத்த ஒரு நெருக்கடி கொடுக்குறாங்க. இங்க கூட்டணி ஆட்சி தான் தமிழ்நாட்டுல 2026 சட்டமன்ற தேர்தல் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமையும் அப்படின்னு பாஜக தரப்புல மேல் மட்டத்திலிருந்து, அதாவது டெல்லியில இருந்து தமிழ்நாடு வரைக்கும் எல்லா திசையிலையும் ஒலிக்க ஆரம்பிச்சிச்சு. 2026 தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி வின் பண்ணிச்சுன்னா இங்க கூட்டணி ஆட்சி தான் அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் இங்க முதலமைச்சர் வேட்பாளர் அவர் இல்ல, அங்க நாங்க எல்லாரும் கூடி ஒரு முதலமைச்சரை தேர்ந்தெடுப்போம் அப்படின்ற ஒரு நெருக்கடியை கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா தொகுதி விஷயத்துல இன்னும் நெருக்கடி கொடுக்க ஆரம்பிச்சாங்க பாஜக. குறிப்பா நீங்க பாஜக எடுத்துட்டீங்கன்னா கோயம்புத்தூர், திருப்பத்தூர் இந்த மாவட்டங்களை தான் அவங்க போக்கஸ்டு வந்து என்ன பண்ணும் இருக்கும். இந்த ரெண்டு மாவட்டங்கள் இருக்கிற தொகுதிகளில் அவங்க வந்து தொகுதி பங்கிட்டு என்ன பண்ணுவாங்க, தேர்தல் நிற்பாங்க. ஆனா இந்த தடவை ஆர்எஸ்எஸ் வந்து என்ன பண்ணிருக்கு, ஒரு பிளானை வந்து என்ன பண்ணிருக்கு, எக்ஸிக்யூட் பண்ணிருக்காங்க. இங்க தமிழ்நாட்டுல எந்தெந்த தொகுதியில நிக்கணும், யாருக்கு எந்தெந்த தொகுதியை ஒதுக்கீடு செய்யணும் அப்படின்றது பாஜகவுக்கு ஆர்எஸ்எஸ் தான் என்ன பண்ணிருக்கு. நீங்க தமிழ்நாடுன்னு இல்ல, ஓவரால் இந்தியா ஃபுல்லாவே பாஜகவுக்கு பேக்ல இருந்து யாரு போனா இருந்து செயல்படுவா, எல்லா அஜெண்டாவை யாரு கொடுப்பா அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆர்எஸ்எஸ் தான். அதுல எந்த வித மாற்று கருத்தும் இல்லை. இப்படியா இருக்கும் பொழுதுதான் சேலத்திலயும் ஈரோடுலயும் பாஜக கால் பதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்எஸ்எஸ் ஒரு பிளான், ஒரு ப்ளூ பிரிண்ட் ஒன்னு போட்டு கொடுத்திருக்காங்க. இப்போ என்ன சிக்கல் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எடப்பாடி பழனிசாமி சொந்த மாவட்டத்திலேயே இப்ப கால் வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க பாஜக. அதிமுக கோட்டைக்குள்ள கால் வச்சதே இல்லாம அதனுடைய தலைவர் எடப்பாடி பழனிசாமி கோட்டைக்குள்ளே போயிட்டு சதைக்கிற அளவுக்கு பாஜக இன்னைக்கு முன்னேறி இருக்கிறாங்கன்னா அந்த அளவுக்கு நெருக்கடி கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க அதிமுகவுக்கு. இப்ப என்ன பண்றது ஏது பண்றதுன்னு விழிப்பிதிங்கி நிக்கிறாரு எடப்பாடி பழனிசாமி. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க சேலம் மாவட்டத்துல சேலம் வடக்கு தொகுதியை தவிர்த்துட்டு மீதி 9 தொகுதியிலும் அதிமுக கால் பதிச்சது 2021. நீங்க ஈரோடு மாவட்டத்துல இப்ப இருக்கிற அமைச்சர் அண்ணன் முத்துசாமியை தவிர்த்துட்டு மீதி தொகுதியில எல்லாம் அதிமுக தான் வின் பண்ணிச்சு. இப்ப என்னன்னா, இந்த தொகுதி வந்து இருக்குல்ல, சேலம் வடக்கு தொகுதியில ஒரு தொகுதி சேலம் மாவட்டத்தை எடுத்தீங்கன்னா, ஈரோடு மாவட்டத்தை எடுத்தீங்கன்னா அதுல ஒரு தொகுதி, மீதி உள்ள தொகுதியில அதிமுக தான் வின் பண்ணிருக்கு. ஏன் இந்த இடத்தை நம்ம பயன்படுத்திக்க கூடாது அப்படின்னு பாஜக கோயம்புத்தூர், திருப்பத்தூர்ல தான் கவனம் செலுத்திட்டு வந்தாங்க. ஆனா இப்போ இந்த 2 மாவட்டத்தையும் சேர்த்து சேலம் மாவட்டத்தையும் ஈரோடு மாவட்டத்தையும் போக்கஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க பாஜக. சோ இப்ப அவங்க கேட்கறது என்னன்னா, நீங்க சேலம் மாவட்டம் அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவருடைய கண்ட்ரோல்ல இருந்தாலும், ஆனா முழுசா அவர் அங்க தனித்து நின்று போட்டிட்டு ஜெயிச்சாரா 2021 அப்படின்னா இல்லவே இல்லை. ஏன்னா வன்னியர்கள் பெரும்பாலும் அங்க இருக்கிறதுனால பாமக உதவி இங்க தேவைப்பட்டுச்சு 2021 எடப்பாடி பழனிசாமிக்கு. அப்போ இங்க கூட்டணியில இருந்தனால, பாமக கூட்டணியில இருந்தனால ஈஸியா வின் பண்ணிட்டாரு. இப்போ பாமகவுடைய நிலைப்பாடு என்னவா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, எடப்பாடி பழனிசாமி நம்பி வருதுல அன்புமணி அவர்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா பாஜக தான் ஃபுல் சப்போர்ட் பண்றாரு, எடப்பாடி பழனிசாமிக்கு சப்போர்ட் பண்ணல. ஒரே கூட்டணி தான் தேசிய ஜனநாயக கூட்டணி அப்படின்னாலும் இங்க எடப்பாடி பழனிசாமியை தலைமை ஏத்துறதுக்கு அன்புமணி அவர்களே தயாரா இல்ல. ஏன்னா அவர் பாஜக தான் ஃபுல் சப்போர்ட் பண்றாரு கண்டி, எடப்பாடி பழனிசாமிக்கு இல்ல. அந்த ஒரு விஷயத்துல அன்புமணி அவர்கள் ரொம்ப தெளிவா இருக்கிறாரு. சோ இந்த தேர்தல்ல
அன்புமணிக்கு நீங்க முக்கியத்துவம் கொடுத்தாதான் அவர் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாரு. இல்லாட்டி எடப்பாடி பழனிசாமி தொகுதியில எடப்பாடி பழனிசாமி தோப்பார் அப்படின்றது நிதர்சனமான உண்மை. ஏன்னா வன்னியர் சப்போர்ட் அங்க தேவைப்படுது. அன்புமணி இசைவு காட்டினாதான் அங்க உங்களுக்கு தொகுதியில வன்னியர் ஓட்டு விழும். அந்த ரேஞ்சில தான் இருக்கு. இதெல்லாம் கருத்துல கொண்டுதான் பாஜக என்ன சொல்லுதுன்னா, எப்படியாவது சேலம் மாவட்டத்துல நம்ம தொகுதியாளரை நிப்பாட்டிட்டா, நம்ம வேட்பாளரை நிப்பாட்டிட்டா எடப்பாடி பழனிசாமி நம்மளுக்கு ஜெயிச்சு குத்துருவாரு. ஏன்னா சொந்த மாவட்டத்துல தோக்குறத எடப்பாடி பழனிசாமி விரும்ப மாட்டார். தோத்துட்டார்னா விமர்சனங்கள் முன்வைக்கப்படும். அந்த டைம்ல ஒரு தலைவர் தொகுதியிலேயே இவர் தோத்துட்டாங்க, என்டிஏ கூட்டணி தோத்துருச்சு அப்படின்ற ஒரு பேச்சுகள் வரும்ல, அப்படியெல்லாம் யோசிப்பாங்கல்ல. இப்படியா இருக்கும் பொழுதுதான் பாஜக சூப்பரா என்ன பண்றாங்க, ஸ்கெட்ச் போட்டுருக்காங்க. இதுக்கு பின்னாடி இருக்கிற மூளை ஆர்எஸ்எஸ் மூளை. அதனால சூப்பரா என்ன பண்றாங்க, பிளான் போட்டிருக்காங்க. இப்போ எடப்பாடி பழனிசாமிக்கு பெரும் தலைவலி என்னன்னா, சொந்த மாவட்டத்துல ஊடுருவ ஆரம்பிச்சிட்டாங்க பாசிசம். அது ஒண்ணு. இப்போ அதிமுகவினருக்கு என்ன அப்படின்னா, என்னைய அடிமடியிலே கைய வைக்கிறாப்பல பாஜக, அப்ப நாங்களாம் எங்க போறது? இதுக்கு தானே இத்தனை நாள் நம்ம என்ன பண்ணோம், வெயிட் பண்ணிருந்தோம், ஆட்சிக்கு வந்துருவோம் அப்படின்னு. ஆட்சிக்கு வர முடியலன்னா பரவாயில்லப்பா, நான் ஒரு எம்எல்ஏவா இருந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு வேட்பாளருக்கும், இப்ப இருக்கிற கரண்ட் எம்எல்ஏக்கும் முன்னாள் எம்எல்ஏக்கும் அந்த தொகுதி வேட்பாளருக்கு எல்லாருக்குமே ஒரு கனவு இருக்குல்ல, எப்ப நான் எம்எல்ஏவா இருந்துக்கிறேன், எம்எல்ஏவா இருந்தாதான் என் தொகுதி மக்களுக்கு எதனா பண்ண முடியும், மாவட்ட மக்களுக்கு எதனா பண்ண முடியும். இன்னைக்கு அடிமடியிலே கைய வச்சுட்டாங்க பாஜக. அதிமுக கோட்டைக்குள்ள நுழைஞ்சது இல்லாம அடிமடியில கைய வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க பாஜக. இப்போ அதிமுகவினர் ரொம்ப கொந்தளிச்சு போயிருக்காங்க எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராகவே. எடப்பாடி பழனிசாமியும் எந்த அளவுக்கு தான் நெருக்கத்தை சகிச்சுப்பாரு அப்படின்னு தெரியல. ஏன்னா சகிச்சுதான் ஆகணும், வேற வழி இல்ல. தெரிஞ்சுதானே எல்லாமே போய் ஒத்துக்கிட்டீங்க. அப்ப இப்படி இப்ப வலிக்குதே குத்துதே கொடையுதுன்னா என்ன விஷயம்? திருடனுக்கு தேல் கொடுத்துன மாதிரி அமைதியா இருக்கணும் எடப்பாடி பழனிசாமி. ஏன்னா தெரிஞ்சு போய் காலை விட்டுட்டாரு. இன்னைக்கு வெளியவும் வர முடியாம உள்ளவும் போக முடியாம நடுவுல நின்று தத்தளிக்கிறாப்பல எடப்பாடி பழனிசாமி. ஏன்னா இப்போ கொங்கு மண்டலத்துல ஃபுல்லா கவரேஜ் பண்ணிடணும் அப்படின்ற ஒரு ஃபுல் ஃபோர்ஸ்ல தான் என்ன பண்றாங்க, பாஜக இறங்குறாங்க. கோயம்புத்தூர் திருப்பத்தூர்ல போக்கஸ்டா இருந்த பாஜக இன்னைக்கு சேலம் மாவட்டத்தையும் ஈரோடு மாவட்டத்தையும் போக்கஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இப்ப என்ன பண்றதுன்னே தெரியல எடப்பாடி பழனிசாமிக்கு. ஏன்னா சொந்த மாவட்டத்திலே விட்டு கொடுக்க முடியாது. அப்படி விட்டு கொடுத்துட்டாருன்னா இவருடைய இமேஜ் டேமேஜ் ஆயிரும். இப்போ சேலம் தொகுதியில 10 தொகுதி இருக்குதுன்னா இப்போ 9 தொகுதி இவர் கண்ட்ரோல்ல வச்சிருந்தாரு 2021. இப்ப 2026 இது எடப்பாடி பழனிசாமிக்கு கை கொடுக்குமா சேலம் மாவட்டம் அப்படின்ற ரேஞ்சுக்கு போயிருச்சு. ஏன்னா சொந்த மாவட்டத்தை இவர் விட்டு கொடுத்துட்டாருன்னா, இவங்க கட்சிக்கு விட்டு கொடுக்காம கூட்டணி கட்சிக்கு விட்டு கொடுத்தா என்ன பண்ணும்? இப்போ பாமகவும் உள்ள வருவாங்க சேலம் மாவட்டத்துல. இப்ப சேலம் மாவட்டத்துல 10 தொகுதி இருக்கு. இந்த 10 தொகுதி எப்படி பிரிப்பாங்க? நீங்க பாமகக்கு 2 கொடுப்பீங்களா, பாஜகக்கு 2 கொடுப்பீங்க, மீதி 8 நீங்க எடுத்துப்பீங்களா அப்படின்னா பாஜக விடாது. ஏன்னா பாஜக குறைஞ்சபட்சம் ஒரு 3 சீட்டாவது சேலம் மாவட்டத்துல கேட்கிறாங்க, பாமக 3 சீட்டு. அப்படி நீங்க 6 சீட்டு கொடுத்து 4 சீட்ல தான் நீங்க ஜெயிக்க முடியும், நிக்க முடியும். இப்படியா இருக்கும் பொழுதுதான் இந்த சேலம் மாவட்டத்தை பிரிச்சு மேயறதுக்கு ஒரு பக்கம் பாமக ஒரு பக்கம் பாஜக இருக்கிறாங்க. இந்த சேலம் மாவட்டத்தை பிரிச்சு கொடுக்க கூடாது அப்படின்னு அதிமுக ஒரு பக்கம் கங்கணம் கட்டி நிற்கிது. இதை எப்படி இப்போ நீங்க பாமக கூட கொடுக்கலாம் சார், ஏன்னா பாமக வன்னியர் ஓட்டு அங்க வச்சிருக்கிறதுனால பாமக கூட ஒரு 3 சீட்டு கொடுக்கலாம். பாஜக எப்படி 3 சீட்டு கொடுக்க முடியும்? அட்லீஸ்ட் அவங்களுக்கு ஒரு சீட் ஆச்சுன்னா கொடுக்கலாம். ஆனா அந்த ஒரு சீட்டு கொடுக்கறது கூட எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராகவே என்ன பண்றாங்க, நிக்கிறாங்க அங்க ஆட்கள், அதிமுகவினர் நிக்கிறாங்க. அதனால என்ன பண்ண போறாரு தெரியல. இதெல்லாம் ஒரு புறம் இருக்கும் பொழுது அங்க பாஜக இருக்கிற மாநில பொறுப்புல இருக்கிற கோபிநாத் அவர்கள் இப்பவே தொகுதியில இறங்கி வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டாராம். ஏன்னா இந்த தொகுதி நம்ம எப்படியாச்சும் கொடுத்துருவாங்க, பாஜக எப்படியாச்சும் டைட் பண்ணி நம்மளுக்கு கொடுத்துருவோம் அப்படின்னு ஃபுல்லாவே என்ன பண்றாரு, இறங்கி வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டாரு. இப்போ பாஜகவினரை காட்டிலும் அதிமுகவினருக்கு மூக்கு வேர்க்குது. என்னையா இது, என்னையா பண்றாங்க, நம்ம தொகுதியில அவங்க வந்து வேலை செஞ்சுட்டு இருக்காங்க, அப்ப நம்மள யார் டம்மியா அப்படின்ற ரேஞ்சில யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இது எங்க போய் முடிய போகுதுன்னு தெரியல. இதுதான் பாஜகவை தொட்ட நீ கெட்ட அப்படின்ற ரேஞ்சில அதிமுக போயிருச்சு. பாஜகவை போய் தொட்டாங்க. தொட்டது மட்டும் இல்ல, குழந்தை மாதிரி என்ன பண்ணாங்க, தோல்ல தூக்கி வச்சு தாளாட்டுனாங்க. இன்னைக்கு அவதிப்படுறாங்க அதிமுகவினர். இது சேலம் மாவட்டத்துல மட்டும் இல்ல, ஒவ்வொரு மாவட்டத்திலையும் 234 தொகுதியிலும் பாஜக இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரகிளை கொடுப்பாங்க அப்படின்னு எல்லாருமே கணிச்சது ஒண்ணுதான். அது நடந்துட்டு இருக்கு, கொஞ்சம் கொஞ்சமா நடந்துட்டு இருக்கு அப்படின்ற ஒரு பார்வையில தான் நம்ம பார்க்க வேண்டியதா இருக்குது. என்ன நடக்குது அப்படின்ற பொறுத்து இருந்து பார்க்கலாம். அதிமுக கோட்டைக்குள்ள காலை வச்சது இல்லாம அடிமடியிலே கைய வச்சுட்டாங்க பாஜக. ஏன்னா சேலம் மாவட்டத்துல பாஜக கால் பதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இது அதிமுகவினருக்கு பெரும் ஒரு பின்னடைவா இருந்தாலும் இப்ப அதிமுகவினர் எடப்பாடி பழனிசாமிக்காக கொந்தளிச்சிருக்கிறாங்க. இதை பத்தியோட கருத்து அப்படின்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.